ஹலோ காய்ஸ், வெல்கம் டு செகண்ட் டே வீடியோ. இன்றைக்கி நம்ம இந்த மேலே இருக்க இந்த மலையோட பீக்குக்கு தான் வந்து நம்ம போக போகிறோம். இப்போ மார்னிங் எழுந்திரிச்சாச்சு. இப்போ நேராக நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து 7 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க கேட்டு. நம்ம அதுக்கப்புறமா ஹில் கிளைம் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். நமக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக வந்து பூரி கொடுத்துருக்காங்க. அன்லிமிட்டெட் சொல்லியிருக்காங்க. பட் 4 பூரி ப்ளஸ் 2 6 சாப்பிட்லாம் மேக்ஸிமம். ப்ளஸ் பட்டாணி குருமா கொடுக்குறாங்க. ஃபுட் எல்லாமே நல்லாவே தான் இருந்துச்சு. ஆனால் பூரி வந்து கொஞ்சம் லிமிட்டடாக சாப்பிட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம மேலே ஏறும்போது நமக்கு வந்துட்டு தண்ணி தாகம் அதிகமாக எடுக்க ஆரம்பிச்சிரும். நீங்கள் எக்ஸஸாக கொண்டு வந்த லக்கேஜ் எல்லாத்தையுமே வந்து கேம்ப்லேயே வந்து வச்சுருங்க. உங்களோட முக்கியமான திங்ஸ் மட்டும் வந்துட்டு காஸ்ட்லியஸ்ட் திங்ஸ் மட்டும் ஃபார் சேஃப்டி ரீசனுக்காக நீங்கள் உங்களோட எடுத்துகிட்டு போகலாம். வெயிட் முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக கொண்டு போனால் நல்லது. இந்த மலைக்கு தான் நம்ம போக போகிறோம். இந்த மலைக்கு தான் போக போகிறோம். உண்மையாலுமே இன்றைக்கி த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து இன்றைக்கி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப அட்வென்ச்சராக இருக்கும். கொஞ்சம் ரிஸ்கியும் கூட. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பேராண்மை படத்தில் இருக்கிற காடு மாதிரியே இருக்குது எனக்கு. நம்ம அங்கே தான் போக போகிறோம். சன்ரைஸ் எப்படி உள்ள வருது. ஆனால் ஃப்ரெஷ்ஷாக போட்டுருக்கு. அங்கேருந்து இவ்வளோ தூரம் வரைக்கும் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சா? போகலாமா? டைம் எங்கே இருக்கு? இது ஃபால்ஸ் வர்றது போல பிரியா. இங்கெல்லாம் யானை எப்படி இப்படி வந்துச்சு இது ஊண்டு பேசேஜில். இதுதான் தாமிரபரணி ஆறு. ஊற்று இங்கே தான் உருவாகுது. ஆனால் ஊற்றுல இப்போ தண்ணி இல்லை. இதில் போய் அங்கே போய் இப்படி ஏறி இப்படியே போய் மேலே போகணும் போல். இதுதான் வந்து தாமிரபரணி ஆறோட பிறப்பிடம்.
இங்கே தான் வந்து தாமிரபரணி ஊற்று இருக்குது. இதுவும் இதுக்கு மேலே ஒரு பிளேஸ் தான் வந்து இருக்குது. இங்கேருந்து தான் தாமிரபரணி ஆறோட சோர்ஸ் வந்து கிரியேட் ஆகி போயிட்டுருக்கு. இங்கிட்ட சுற்றி மலைகள். நம்ம போகிற வழி எல்லாமே வந்து கீழே வந்து ஒயிட் கலரில் மார்க் பண்ணியிருப்பாங்க. எந்த வழியாக போகணும், எப்படி ஏறி போகணும்னு சொல்லிட்டு கீழே வந்து ஏரோ மார்க் போட்டிருப்பாங்க. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா தெரியுங்களா, ஏரோ மார்க் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஏரோ மார்க்லேயே நம்ம ஃபாலோ பண்ணி போகணும். மோஸ்ட்லி பாறையில் தான் இந்த மாதிரி வந்து வரைஞ்சிருப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணி கூட போயிடலாம். சாமி மருந்து அரைச்சிக்கலாம். தண்ணி இங்கே இருக்கும் போல சோர்ஸு. இது லாஸ்டா அப்போ வந்துட்டீங்க ஆல்ரெடி. எப்படி வருஷம் வருஷம் வருவீங்களா? வருஷம் வருஷம் வருவீங்களா? இந்த வருஷத்துல இது 3வது தடவை. அப்படியா? ஜானு மார்ச் அப்போ வந்தேன். போன அக்டோபர். அப்போ அலோவ் பண்ணுவாங்களா? அக்டோபர் அலோடு, ஆகஸ்ட் அலோடு இல்லை. ஜூன் ஜூலை ஆகஸ்ட் அலோடு இல்லை. அப்போ மழை ரெய்னி சீசனால செப்டம்பர்லேருந்து அலோடு. நீங்கள் சும்மா ட்ரெக்கிங்காக வரீங்களா சாமிக்கு? ரெண்டுமே தான். ஆக்சுவலாக வந்துட்டு இந்த பிளேஸில் தான் வந்து லாஸ்ட் பாயிண்ட் வந்து வாட்டர் சோர்ஸ் இருக்கும். இதுக்கு மேலே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தண்ணி கிடைக்காது. ஸோ முடிஞ்சால் இங்கே வந்து கொஞ்சம் க்ளவுடியாக இல்லாமல் மட்டும் மேலால் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு கொஞ்சம் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். வெயிட் பண்ண வேலை போயிட்டோம். ரெண்டு ரோப் சேர்த்து பிடி ஓடிட்டா. நாங்கள் ஏரியா சரி நம்ம திருட்டு பார்க்கோம். இது தமிழ்நாடு இந்த பக்கம். தமிழ்நாடு இதுக்கு அப்புறம் தமிழ்நாடு. இது தமிழ்நாடு தானே? இதுவும் தமிழ்நாடு. இந்த ஏறுறது இந்த பக்கம் ஃபுல்லாக. சார் நம்ம தமிழ்நாட்டு வழியாக வர முடியுமா? நம்ம முண்டந்துறை வழியாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டு இருந்து. அப்படியா? போனார் அவர் தான் நினைக்கிறேன். ஒரு கட்டப்படாம போனார். போங்க 11:30 மணிக்கு கீழே இறக்கிடுவாங்க. அதில் 12 மணிக்கு சொல்லுவாங்க. ஆனால் 11:45 கீழே இறக்க ஆரம்பிச்சுவாங்க. போங்க, டைம் 1 ஹவர் இருக்குது. 1 ஹவரில் போயிடலாம்.
இந்த கைதா நான் போய்ட்டு ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுக்குவா இல்லை இந்த கயிறு வேணாம்ல இன்னொரு கயிறு பார்த்துக்கலாம்ல இது கம்மியாக தான் சார் மேலே வந்து பிடிச்சிக்கலாங்க நல்லா இருக்குங்க மேலே பத்து நிமிஷம் 10 நிமிஷம் தானா ஆமா சூப்பர்ண்ணா 95% வந்துட்டீங்க. நன்றி நன்றி 10 நிமிஷம் சொன்ன ஒரே ஆள் நீங்கள் தான். அதிகபட்சம் நீங்க முடியுங்களா ப்ரோ ஃபோட்டோ எடுத்துட்டு வந்து வீடியோ எடுத்துருக்கோம். மாஸ்டர் வீடியோ எடுக்கிறேன் நார்மலா போனாலே வாங்க வாங்க ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ஓ நம சிவாய சொல்லிட்டாரு 1 மணி நேரம் இதை நீங்க நிக்காம போனாலே மேல நல்லா காத்து அடிக்குது. உட்கார முடியாது 1/2 மணி நேரம் ரெஸ்ட் 1/4 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு தண்ணி இல்லைல்ல தண்ணி கிடையாது. வெயிலுக்கு முன்னாடி இறங்கிருங்க. அதுதான் புத்திசாலித்தனம். நீங்க காத்து அடிக்கிறது மேலே உட்காந்துட்டு வச்சுங்க இறங்கும் போது அப்புறம் அங்க வெயில் பிரிச்சு மஞ்சிடும். அப்புறம் நீங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த ஹீல்ஸ் இந்த கயிறு பிடிச்சி ஏறும்போது ஷூவை கயிட்டு போட்டு ஏற முடிஞ்சா நல்லது. இந்த கயிறு அடுத்து மழையில ஆமா ஒரு கயிறு இதே மாதிரி இல்லை பாறையா இருக்கும். அதுல ஷூவை கயிட்டி போட்டு போங்க இல்லாட்டா சறுக்கும் ஸ்லிப் ஆகும். ஷூ இல்லாம நீங்க வெறுங்கால ஏறிங்கன்னா கிரிப்பா இருக்கும். 2 கயிறு இருக்கும். ஷூவை கயிட்டு போட்டு வெறுங்காலோட ஏறும். சரி ஓகே. இனிமேல் வர இந்த பீக்கில் தான் வந்து நம்ம அட்வென்ச்சராக வந்துட்டு கிளைம் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் ஒரு 3 to 4 ரோப்ஸ் வந்துட்டு இருக்கும். அதிலெல்லாம் நம்ம எப்படி ஏறுறோம் அப்படிங்கிற பற்றின வீடியோ வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். நான் வீடியோ லென்த் வந்துட்டு ரொம்ப அதிகமாக போயிட்டே இருக்குது. நிலம் முடிஞ்சளவுக்கு கட் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் நிறைய ஃபுட்டேஜ் வந்து கட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதனால் நான் போன கோலே வந்துட்டு இது ஃபுல்லாக எப்படி இருந்தது அப்படின்னு காமிக்கிறக்காண்டி தான். ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு நான் வீடியோ லென்த்தை வந்து கம்மி பண்ணி தான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். See you on next part. Thank you.